அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபமனு. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கடந்து போனதான நாட்கள், நேரங்கள், நிமிஷங்கள் இவை எல்லாவற்றிலும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நேரிட இருந்ததான எத்தனையோ ஆபத்துகள், மோசங்கள், தீங்குகள் இவை எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை இந்த நேரம் வரைக்கும் பாதுகாக்கிற நல்ல தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரமபிதாவே. இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு நல்லவராக, மிக மிக நல்லவராக இருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. இந்த நாளிலும் இந்நேரம் வரைக்கும் எங்களோடு இருந்து நடத்துகிற தேவனே, இயற்கையும் எங்களுக்கு அனுகூலமாக இருக்க கிருபை செய்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூட்டி சேர்த்ததான எல்லா ஆத்துமாக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. தங்களுடைய நேரங்களை வீணாக்காத வண்ணம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளத்தக்கதாய் இந்த இடத்திலே வந்து உம்மை ஆராதிக்க வேண்டியதான வாஞ்சையை கொடுத்து பரமபிதாவே, இயற்கை அனுகூலமாக இல்லாத நேரத்திலும் இங்கு வந்து உம்மை ஆராதிக்கக்கூடியதான இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் பரமபிதாவே. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான நாட்கள் கொஞ்ச நாட்கள் என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. புத்தியுள்ள மனுஷன், விவேகமுள்ள மனுஷன் அந்த நாட்களிலே தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்துக்குள் காணப்பட்டு அந்த தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவதே என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. நல்ல பிதாவே, ஒவ்வொருவரும் அதிகம் அதிகம் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜெப தாகமுடையவர்களாக, உம்மோடு பேசக்கூடிய வாஞ்சையும் தாகமும் அதிகம் அதிகமாக உண்டானவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட நிற்கிற முடியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. பரமபிதாவே, பரம தகப்பனாகி உம்மிடத்திலே கேட்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருமனும் இல்லாத அனுபவம் உடையவர்களாகவும் இருக்க கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. என் நாமத்திலே எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படுகிற விதத்திலே அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன எங்கள் நல்ல பிதாவை, கேட்கக்கூடியவர்களாக தயக்கம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், இருமனம் இல்லாமல், உணர்வோடு விசுவாசத்தோடு கிடைக்கும் என்றதான அதிக நிச்சயத்தோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக, ஜெப வீரர்களாக, முழங்காலிலே யுத்தம் பண்ணக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. காலம் கடைசியாக இருக்கிறதே பரமபிதாவே. எந்த மனுஷன் விழித்திருந்து தன் ஆத்மாவை குறித்துதான விழிப்போடு எந்த மனுஷன், எந்த மனுஷி பகலாக உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறார்களோ அந்த மனுஷன், மனுஷிக்கு நீர் இறங்குற தேவனாக ஆவியை விடுவித்து, ஆத்மாவை விடுவித்து, சரீரத்தை விடுவித்து, குற்றமற்ற ஜீவியம் செய்யத்தக்கதான கிருபையை கொடுத்து பரமபிதாவை மறைவுக்குள்ளே வைத்து, உம்முடைய கரத்திற்குள்ளே வைத்து, உம்முடைய பிரசனத்தினாலே மூடி பாதுகாக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறேன் என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஒவ்வொருவரும் இதை குறித்த உணர்வுடையவர்களாய் காணப்பட்டு என் பலவீனம் தான் காரணம் என்று ஒவ்வொருவரும் சொல்லாதவனும் பாவம் சாப கேட்டுகளிலிருந்து பூர்ணமாய் விடுவிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பிக்கக்கூடியதான நல்ல தீவெட்டிகளாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அதற்கேற்ற இடம், தேவன் கிரியச்சத்தக்கதான இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. பரமபிதாவே, உணர்வுள்ளவர்களாயும் இருக்க கிருபை செய்தலும் பரமபிதாவே. தேவனை அறிகிற அறிவிலே அதிகமாய் வளரக்கூடியவர்களாக, சகல உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. பரமபிதாவே, ஆராதனைக்கு வர தடைப்பட்டு காணப்படக்கூடியதான ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி கெஞ்சிரோம். தடைகளை நீக்கி குறிப்பிட்ட சமயத்திலே வந்து சேர கிருபை செய்யும்படி கெஞ்சிரோம். ஆராதனையின் மீதி பாகங்கள் எல்லாவற்றையும் நீரை பொறுப்பேற்று நடத்தும்படி கெஞ்சுகிறோம். சாத்தான் கிரியை செய்ய முடியாதவனும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருவரையும் சுற்றும் சூழ அக்கனி மதிலும் கோட்டையுமாய் இருந்து ஆராதனை முழுவதும் உடைய பிரசனத்தினால் நிறைத்து பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட, பின்மாற்றக்காரில் உயிர்ப்பிக்கப்பட,
பரிசுத்த குறைவோடு காணப்படுற ஜனங்கள் பரிசுத்தமாகுதலை பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள நீர் இந்த ஆராதனையிலே வல்லமையாய் கிரியை செய்யும்படி கெஞ்சிரும் பரமபிதாவே. தடைகளை அகற்றியறலும், குற்றங்கள் குறைகளை மன்னித்தரலும், யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. 424வது பாட்டு. ஆளுகை செய்து அரசாண்டிடுவோம்.
பாடல்கள்
அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபமனு. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அன்பிற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. சபையிலே நீர் நடப்பித்து கொண்டு வருகிற எல்லா இரக்கமான செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வளர்ச்சிக்குரிய காரியங்களையும் நீர் சபையிலே செய்து வருகிற அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன் பரமபிதாவே. பரமபிதாவே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சிரமமாயும் கிரமமாயும் சீராகவும் உம்மை பாடி துதித்து மையப்படுத்துவதையும் விரும்புகிற தேவனாயிருக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. பரமபிதாவே, பரலோக ராஜ்யத்திலே எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பிரத்யட்சமாய் இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து பரமபிதாவை பாவ மன்னிப்பை மனுக்குலங்களுக்கு ஆயத்தமாக்கி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மனுக்குலங்களை அனுபவிக்க செய்து பரமபிதாவை எங்களுடைய கண்கள் காண பரமபிதாவை உமோடு கூட காணப்பட்டதான சீஷருடைய கண்கள் காண பரமபிதாவே நீர் பரமேறி அதன் மூலம் பரலோக ராஜ்யம் என்றதான ஒன்று இருக்கிறது என்பதை நீர் தெளிவும் திட்டமாக்கி எங்களுக்கு அதை விசுவாசிக்கக்கூடியதான கிருபையும் கட்டளையிட்ட தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவே. அநேகர் வாயளவிலே பரலோகம் உண்டு என்று சொன்னாலும் கூட வியாதிகள் வரும்போது மரண படுக்கை நெருங்கும் போது பரமபிதாவே அந்த குறித்துதான நம்பிக்கையற்றவர்களாக உலகத்தை விட்டு போய்விடுவனோ என்றுதான பயம் பிடித்தவர்களாக இனி ஒரு உலகம் இல்லை என்றுதான அவிசுவாசம் உடையவர்களாக அநேகர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே பரமபிதாவே. அப்படிப்பட்டதான ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் பரமபிதாவே பரலோகம் நிஜம், பரலோகம் பொய்யல்ல என்பதை ஆழமாய் நீர் உணர்த்தும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. காண்கிறதான இந்த உலகம் அநித்தியமானது, நிலையான நகரம் பரலோகமாகிய அந்த நகரம் நமக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவும், அதனாலே இந்த உலகத்திலே துன்பமானாலும் நெருக்கமானாலும் உபத்திரவமானாலும் மரணமானாலும் எதுவானாலும் வா என்று அழைக்கக்கூடியதான பலனும் திடனும் தைரியம் உடையவர்களாய் காணப்பட்டு எப்படியாவது என் தேவனை முகமுகமாய் அவரை தரிசிக்க வேண்டும் என்றதான வாஞ்சியும் தாகத்தோடும் ஒவ்வொருவரும் காணப்படத்தக்கதாய் அதற்கேற்ற பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரும் மாற்றப்பட கிருபை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஜனங்கள், சபையாராக மாற்றப்பட்டதான ஜனங்கள் இப்பொழுது பின்னோக்கி பார்க்கக்கூடியவர்களாக, உலகத்தை பார்க்கக்கூடியவர்களாக, காண்கிற இந்த உலகமே நிஜம் என்று அதற்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக அநேகர் மாறிக்கொண்டிருக்கிறார்களே பரமபிதாவே. அப்படிப்பட்டதான ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்காக பிரயாசப்படக்கூடிய பிரயாசத்தை விட்டு எப்படியாவது பரலோகம் போக வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படத்தக்கதாய் நீர் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிரோம் பரமபிதாவே. உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய திருவார்த்தையை எடுத்து உபதேசிக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சிரோம் பரமபிதாவே. பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை தெளிவும் திட்டவுமாக பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் பேசி அறிவிக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிரோம் பரமபிதாவே. சத்ருவானவன் எந்த விதத்திலும் கிரியை செய்ய முடியாதவனும் சுற்றும் சூழ அக்கினி மதிலும் கோட்டையுமாயிருந்து பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம், கர்த்தாவே துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 11 வரையுள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 11 வரையுள்ள வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரை, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ
அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். வாசிக்க கேட்டதான வசன பாகமானது ஒரு நிஜத்தை, ஒரு உண்மையான சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எதற்காக ரட்சிக்கப்பட வேண்டும், எதற்காக பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், எதற்காக ஒரு கன்னத்திலே அறையும் போது மறு கன்னத்தை காட்ட வேண்டும், எதற்காக இந்த பொல்லாத உலகத்திலே முறுமுறுப்பு இல்லாதவர்களாக, அநியாயம் செய்யாதவர்களாக, அக்கிரமம் செய்யாதவர்களாக, ஒரு கோழையை போன்று மனத்தாழ்மைக்கு இடம் கொடுத்து பொறுமைக்கு இடம் கொடுத்து வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம்தான், பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும் என்றதான அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அநேகருக்குள்ளே அந்த விசுவாசம் குறைந்து கொண்டே போகிறது. பரலோகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பரலோகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர்கள் காணப்பட்டதினாலே பரிசுத்தத்தை வாஞ்சிக்காதவர்களாக, ஏதோ வாழக்கூடியவர்களாக அநேகர் மாற்றப்பட்டு கொண்டே போகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் இல்லை. பரலோகம் என்கிறதான ஒன்று முழு நிச்சயமாக இருக்கிறது என்றதான அந்த ஒரு நிச்சயம், ஒரு உறுதி அவர்களுக்குள்ளே இல்லை. இங்க சரித்திரபூர்வமான ஒரு உண்மை இருக்கு. எப்படி கண்கள் காணத்தக்கவாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில், அதாவது யார் அந்த அவர்கள்? அப்போஸ்தலர்கள். பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொண்ட பிறகு அவர்கள், அதாவது அவர்களுடைய சொந்த கண்களாலே பார்க்க முடிகிறது. இயேசுவானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டு அவர் அந்த அப்போஸ்தலர்களுக்கு எவைகளை சொல்ல வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய சொந்த கண்கள் காணத்தக்கவாறு பரமேறுகிறார். வாசிங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பாருங்கள், அந்த கண்கள் கிட்டத்தட்ட 11 மனுஷர்கள் கூட நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் ஷுவரா சொல்றது 11 அப்போஸ்தலர்கள். அப்ப 22 கண்கள் அதை அப்படியே பார்க்குது. இந்த கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் உண்டு. எப்படி? ஒரு குறிப்பிட்ட லென்த்து தான் அதுக்கு அந்த வியூ இருக்கும். அதுக்கு பிறகு பார்க்க முடியாது. அப்போ இவருடைய கண்கள் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பார்க்க முடியலை. அப்போ ஒரு காரியம் அதிக நிச்சயமாக இருக்கிறது. எப்படி பூலோகத்திலே ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் இருக்கிறதோ அதே போன்று பரலோகம் என்றதான ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதற்குரியவர் தான் எங்கிருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு திரும்பி போகிறார். பிரத்யட்சமாக இந்த உலகத்திலே மனுஷனாக தோன்றினார். அதாவது எதற்காக அந்த தேவன் இவர்களுடைய கண்கள் காண போக வேண்டும், எல்லாரும் அறிய இந்த உலகத்திலே பிரத்யட்சமாக தோன்றினார். தேவதூதர்களே மேய்ப்பர்களுக்கு அறிக்கை கொடுத்தார்கள், போய் பார்த்தார்கள். அதன் பிறகு என்ன? சாஸ்திரிகளுக்கு அறிவிப்பு வருகிறது, அவர்கள் போய் பார்த்தார்கள். அப்போ இயேசுவானவர் பிறந்தார் என்பது அதிக நிச்சயமான சரித்திரபூர்வமான ஒரு உண்மை, கட்டுக்கதை அல்ல. அதே போன்று அவர் இந்த உலகத்திலே 33 வருஷம் வாழ்ந்தார் என்பதும் நிஜமான ஒரு காரியம், சரித்திரபூர்வமான ஒரு காரியம். அவருக்கு அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்கள் ஏராளம் பேர் இருந்தார்கள் என்பதும் அது சரித்திரபூர்வமான உண்மை. அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தார் என்பதும் உண்மைக்குரிய காரியம். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதும் சரித்திரபூர்வமாய் உண்மையான காரியம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்கள் நிருபத்தில் என்ன சொல்லுகிறார்? 500க்கும் அதிகமானோருக்கு தேவன் தரிசனமானார், அதில் அநேகர் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று. அப்போ யாருமே எந்த விதத்திலுமே சந்தேகப்பட முடியாது. அதிக நிச்சயமாக உறுதிப்படுத்தத்தக்கவாறு அவருடைய உயிர்த்தெழுதல் இருந்தது. அதன் பிறகு என்ன? இவர்களுடைய கண்கள் காண எடுத்து கொள்ளப்பட்டார். ஒரு இடம் இருந்தால்தான் அந்த இடத்திற்கு போக முடியும்.
பெண் உலகம், பரலோகம், உன்னத வானம் என்று சொல்லக்கூடியதான ஒரு இடம் இருக்கிறது. அங்கிருந்து வந்தவர் அந்த இடத்திற்கு போகிறார். இது எதை நமக்கு காண்பிக்கிறது? காண்கிறதான இந்த உலகத்தை காட்டிலும் காணாதான இனி ஒரு உலகம், பரலோகம் நமக்கு இருக்கிறது என்று. இப்போ எப்படி மாறிட்டே இருக்கிறோம்? இந்த உலகம்தான் நமக்கு நிஜம். இந்த உலகத்துக்காண்டியே பிரயாசப்படணும். வீடு கட்டணும் மற்றும் பல காரியங்கள், பேர் புகழ் சம்பாத்தியம் பண்ணணும், இதற்காகத்தான் பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுறது, இது பொய் அல்ல, இது கதை அல்ல, இது நிஜம். எது நிஜம்? பரலோகம் என்பது அதிக நிச்சயமான ஒன்று. அதில் யார் பிரவேசிக்கலாம்? மகிமையின் சரீரம் உடையவர்கள். அது என்ன மகிமையின் சரீரம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது எப்படி காணப்பட்டார்? மாம்ச சரீரத்தோடு காணப்பட்டார். ஆனால் இறந்து உயிர் தெழுந்த பிறகு எப்படி காணப்பட்டார்? மகிமையின் சரீரத்தோடு. அந்த சரீரத்துக்கு 2 தன்மைகள் இருக்கு. ஆவியாயும் செயல்படுது, அதே நேரத்திலே அது என்ன, மற்ற மனுஷர்களைப் போல சாப்பிடத்தக்கதான தன்மை உடையதா இருக்கு. இறந்த பிறகு சீஷர்கள் எப்படி? அவர்கள் பயந்து காணப்படுகிறார்கள். அந்த ரூம் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அப்படி அடைக்கப்பட்ட இடத்திலும் அந்த மகிமையின் சரீரமுடைய தேவனான உட்பிரவேசிக்கிறார். அதற்கு பிறகு இனி ஒரு தடவை என்ன செய்கிறார்? தோமா, நீங்க வா, உன் கையை என்ன செய், என் விழாவில் போடுங்கிறார். அப்போ அந்த சரீரமானது அது மகிமையின் சரீரம். அப்படிப்பட்டதான ஒரு தன்மையை எப்பொழுது நம்முடைய சரீரம் அடையுமோ, நமக்கும் அதிக நிச்சயமாக அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போன்று நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பது அதுவும் என்ன, முழு நம்பிக்கையோடு நம்பக்கூடியதான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 57வது வசனம் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 57வது வசனம். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும். இங்க என்ன சொல்லப்பட்டு? ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார் என்று. பரலோகத்தில் வீற்றிருக்கக்கூடியதான அந்த தேவன் இங்க என்ன செய்கிறார்? அவர் தம்மை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 51வது வசனம் வாசியுங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். போதும். என்ன சொல்கிறார்? நான் வானத்தில் இருந்து இறங்கினவர். அதாவது இந்த உலகத்திலே மனுஷர்கள் கண்காண பிறந்தவராய் இருந்து மாம்ச சரீரத்தோடு காணப்பட்டாலும், நான் எங்கே உள்ளதான நபர்? வானத்திலே, பரலோகத்திலே வீட்டிலிருந்து அங்கு இருந்து இறங்கினதான நபர். இதை ஏன் சொல்லுகிறேன்? எல்லா எவிடென்ட்டுமே நமக்கு இருக்கு. வானத்திலிருந்து இறங்கினவர் கண்கள் காண எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் மனுஷர்களுடைய அவிசுவாசங்களை முன்னறிந்து தாம் உலகத்திலே மனுஷனாக இருக்கும் போதே சொல்லிவிட்டார். 62வது வசனம் வாசிங்க. என்ன ஆனாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. வாசிங்க. மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷகுமாரன் தான் முன் இருந்த இடத்திற்கு, அதாவது கண்கள் காணத்தக்கவாறு எழும்பி போகிறார். என்னுடைய கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் பார்க்க முடியும், மேகங்கள் வரைதான். அதற்கு பிறகு மேகங்களுக்கு ஊடுருவத்தக்கதாய் என்னுடைய கண்கள் பார்க்கக்கூடிய செயல் இழந்ததாக இருக்கிறது. அதோடு முடிந்து விடுகிறது. இங்கே ஆண்டவர் நினைச்சார், தான் உயிரோடு இருக்கும் போதே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி? அவருக்கு அதிக நிச்சயமாய் தெரியும், பாடுபட்டாலும் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் உயிர்த்தெழுதல் ஒன்றுதான் ஒன்று எனக்கு உண்டு என்று அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அதிக நிச்சயமாக அந்த பகுதியிலே, அந்த காரியங்களிலே அவர் சொல்லுகிறார். வாசிங்கள். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதே. மனுஷகுமாரன் பரலோக ராஜ்யத்திற்கு, அது பரலோகத்திற்கு ஏறி போவதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? அதை கண்டாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன சொன்னாலும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவங்க கண்ணு கண்டாலும் சரி, இல்லை கண்ணு கண்டவர்களுடைய சாட்சிகளை கேட்டாலும் சரி, பொய் உரையாத தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, அவருடைய பரிசுத்தவான்களை கொண்டு வேதாகமத்திலே எழுத்துக்களாக எழுதப்பட்டு நமக்கு கொடுத்தாலும் சரி, இந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30லிருந்து 32 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி
ஒருவரை ஒருவர் நோக்கி, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தாகிவிட்டது, உயிர்த்தெழுந்தாகிவிட்டது. மரித்ததை விசுவாசிக்கிறார்கள், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிக்காதான 2 சீஷர்கள் எம்மாவை நோக்கி நடந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பிரத்யட்சமாக அவர்களோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்தான் தேவன் சொல்லி அதை ஏற்றுக்கிடல. காரணம் என்ன? அந்த தேவனே தனக்கு முன்னாக நின்னாலும் கூட தாங்கள் அதிக நிச்சயமாக எதை நம்புகிறார்கள்? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லை. அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். பரலோகம் உண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்? பைபிள் எழுதியிருக்கு. அந்த நிச்சயம் நமக்கு இல்லாததுனால என்ன செய்கிறோம்? அதை சந்தேகப்படுறோம். இங்கே எப்படி? ஆண்டவரே அவர்களுக்கு முன்னாடி நின்ன பிறகு வரைக்கும் அவர்களால் அதை ஏற்றுக்கிட முடியலை, நம்ப முடியலை. ஏன்? ஒரே ஒரு காரணம் தான், உயிர்த்தெழுதல் என்கிறது உண்டுங்கிறத அவர் நம்ப முடியலை. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. மறுபடியும் வாசிங்க அதே வசனத்தை. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்களை விளங்கி சொல்லும் போது, அதாவது நடந்து போகும்போது அவர் என்ன சொல்றாரு? முட்டாள்களை இப்படி இருக்காதுங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசி ஆகமங்களை எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்களை விளக்கும் போது ஒரு அக்கினி நமக்குள்ள பற்றி எரியணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்களை விவரித்து சொல்லும் போது அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதே அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். எப்படி? அதாவது ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்க, பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்றாங்க? 2 பொம்பளைங்க, சில ஸ்திரீகள், அவங்க கல்லறை போனாங்களாம். கல்லறையில் அவர் இல்லைன்னு சொன்னாங்க, எங்களை பிரமிக்க செய்தாங்க. அதாவது உண்மையை சொல்லும் போது கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள நீங்களே தீர்மானம் பண்ணிட்டீங்க, அப்படி ஒன்று இருக்காது. இங்க அவர்களே வாய் திறந்து சொல்றாங்க. எப்படி? உயிர் தெழுந்தாருங்கிற காரியங்களை சொல்றாங்க. அதை நாங்க முழுமையாய் அதிக நிச்சயமாய் நம்பல, ஏதோ ஒரு பிரமிப்பு போல எங்களுக்கு இருந்துச்சு. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போஸ்தலர்களும் போய் பார்த்துருக்காங்க, அங்க காணல. அப்ப உயிர் தெழுந்தார்னு சொல்றாங்க, ஆனா நம்ப முடியல. எப்பந்தான் நம்புறாங்க? ஆண்டவர் கூட இருக்கும்போது அல்ல. அந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்த பிறகு என்ன உண்டாகுது? அந்த நம்பிக்கை உண்டாகுது. உண்மையே உங்களுக்கு சொல்லும் போது அந்த உண்மை உங்களுக்குள்ள கிரியை செய்யாது. ஏன்னா அவிசுவாசங்கிற பொய்யானதை நீங்க உண்மையாக உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க. அதான் உங்களுடைய சுய புத்தியை சாராதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க எப்படி? சீஷர்களை அப்போஸ்தலர்களை போய் பார்த்துட்டு உயிர் தெழுந்தான்னு சொன்ன பிறகு கூட அதை நம்ப முடியல. ஸ்திரீகளை போய் பார்த்துட்டு வந்து சொன்ன பிறகு நம்ப முடியல. ஆண்டவரே கூட இருக்கும்போது நம்ப முடியல. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் என் சொந்த இடத்துக்கு போனேன், என்னால அநேகமான கிரியை செய்ய முடியல. காரணம் என்ன? நான் தேவன் ஆண்டவர் என்று என்னை ஏற்றுக்கிடல. அப்ப இங்கேயும் பிரத்யட்சமாய் ஆண்டவரே உங்களுக்கு முன்னாடி தோன்றினாலும் கூட நீங்க நம்பவே மாட்டீங்க. அதான் இந்த காரியத்தை அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே தோன்றினாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏன்னா வேதமே தான் சொல்லுது. எம்மாவை நோக்கி போய் கொண்டிருக்கதான அந்த சீஷர்களுக்கு முன்பாக ஆண்டவரே இருக்கிறார், நம்பல. ஏன்? அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அதுதான் எங்களுக்கு தெரியும். அப்ப அதோட எல்லாம் முடிந்து விட்டது என்று தானே நிச்சயம் நமக்குள்ள அதான் இருக்கு. இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சிட்டு, இந்த உலக வாழ்க்கையோட எல்லாம் முடிஞ்சிட்டுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? வெள்ளை துணியை உடுத்தவர்களாக இருந்தாலும் கூட மேலானவைகளை நாடி தேடக்கூடியதான உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள இல்லை. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 32, 39 வசனங்களை வாசிங்க. அங்கேயும் ஒரு காரியம் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 32, 39 வசனங்களை வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். அதாவது இங்கே லாசரு இறந்தாயிட்டு,
மரியாளும் மார்த்தாவும் ஓடி வாராங்க. அவங்க ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்காங்க. அதான் ஆண்டவரே, ஆண்டவனேங்கிறது வேற, ஆண்டவரேங்கிறது வேற. அப்போ தெரியும் அவரால் எல்லாம் கூடும். என்ன? அவரால் எல்லாம் கூடும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி என்ன இறந்தவர்களும் உயிரோடு எழுப்பியிருக்கார், எல்லாமே இவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சந்தேகம்? இறந்து 4 நாள் ஆயிற்று, இனி அந்த சரீரத்தை உயிர் பெற செய்வது கூடாத காரியம். அதாவது சாத்தான் எப்படியெல்லாம் சந்தேகத்தை உண்டாக்குறான் பாருங்க. அதாவது இறந்த உடனே உயிர் பெற்று செய்யிருக்காரு, சரி, அது எங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சந்தேகம் உண்டா? 39 வசனம் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அப்ப என்ன சந்தேகம் அவிசுவாசம் உள்ள விட்டுது? இப்பொழுது நாருமே, அதாவது இறந்த உடனே இல்லை இறக்கக்கூடிய தருவாயில வந்தார்னா காப்பாத்திடுவாரு. இப்ப என்ன ஆயிட்டு? சரீரம் அழுக ஆரம்பிச்சிட்டு. அப்போ சரீரம் அழுக ஆரம்பிச்சிட்டுனா அதை உயிர் பெற செய்கிறது சாதாரண காரியம் இல்லை. ஆண்டவரே, அப்படின்னா உங்களால முடியாது, இப்போ நாருமே. இதான் நம்மள்கிட்ட இருக்க சந்தேகம். நம்ம என்ன நினைக்கிறோம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. செத்த பிறகு குளிப்பாட்டி பெட்டிக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே பூச்சிட்டாங்களா, பூத்துனதான். அதுக்கு பிறகு எல்லாமே சீரும். இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கு. அதனால தான் இன்னும் அவிசுவாசத்தை சுமந்து நடக்கக்கூடியதான ஜந்துக்களாக இருக்கிறோமே தவிர பரிசுத்தவான்களாக இல்லை. ஏன் நம்மளால பரிசுத்தவான்களாக ஜீவிக்க முடியல? நமக்குள்ளேயே ஒரு நிச்சயம் இல்லை. பரலோகங்கிறது அதிக நிச்சயமான ஒரு காரியம். அவர் மகிமையின் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார், கண்கள் காணத்தக்கதாய் பரமேறினார். அதே போன்றதான மகிமையான சரீரத்தை எனக்கும் தருவார். அது அழுகுனாலும் கூட. எப்படி? அது அழுகுனாலும் கூட, இல்லை அழுகி ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி கூட, எப்படியாவது அவருடைய வல்லமையான செயலினாலே என்ன செய்வார்? மகிமையான சரீரமாக மறுரூபமாக்குவார்ன்ற நம்பிக்கை இல்லை. 43, 44 வசனங்களை வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இங்க ஒரு காரியம் இருக்கு. அதாவது உயிரோட எழுப்பப்பட்டான். கெட்டும்போது காலு கை எல்லாமே சேர்த்து தான் கெட்டுவாங்க. அப்போ நிச்சயமாக அந்த மனுஷனால எப்படி வந்திருக்க முடியாது? நடந்து வந்திருக்க முடியாது. அவருடைய வார்த்தையினால, அந்த வார்த்தையின் வல்லமையினால செத்த சரீரம், அழுகின சரீரம் எப்படி உயிர் பெற்றதோ, அந்த வார்த்தையினால எழுந்து வா சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அப்போ உயிர் பெற்ற பிறகும் என்ன கெட்டி இருக்கு? பிரேத சேலை. அதை மறுபடியும் வாசிங்க. உங்க அவிசுவாசம் போகணும், அதுக்கான தான் சொல்றேன். வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். மரித்தவன் ஏன்? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு சகல அதிகாரம் உண்டு, எனக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார். அங்கதான் அந்த வார்த்தையின்படி என்ன, எப்படி எழுந்து வெளியே வான். அப்போ சரீரம் எழவும் செய்துச்சு, வெளியே வரவும் செய்துச்சு. ஆனால் இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? கைகளும் கால்களும் பிரேத சீலையால கட்டப்பட்டிருக்கு. வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. இதை எதுக்கு சொல்றேன்? உயிர் தெழுந்த பிறகும் பிரேத சீலையில கட்டப்பட்டிருக்கிறது போல எவ்வளவுதான் சுவிசேஷம் கேட்டாலும் நம்மளும் இந்த பிரேத சேலை போன்று அவிசுவாசங்கிறதான சேலையினால கட்டப்பட்டிருக்கும். தான் உண்மை. பரிசுத்தாவிக்காண்டு ரொம்ப பிரயாசப்படுறேன். எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறத முத்திரை அதுதான். அதனால பிரயாசப்படுறேன். சரி, பிரயாசப்பட்டு அது கிடைச்சாச்சு. இனி என்ன பிரயாசம்? ஒரே ஒரு பிரயாசம். சாத்தானுக்கு இடம் கொடுத்து, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து, எப்படி? ஒருவேளை பரலோகம் இருக்கும், ஒருவேளை இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டதான இந்த பிரேத சேலையினால தான் அநேகர் கெட்டப்பட்டிருக்கிறீங்க. திரும்பவும் சொல்ல, எப்படி லாசரு உயிர் பெற்று விட்டான். ஆனா உயிர் பெற்றாலும் கூட அவனை பிரேத சேலை கெட்டி இருக்கிறதோ அதே போலதான் எந்த விதமான நம்பிக்கையற்று உலகத்தோட எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிப்பட்டதான எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கே தவிர, இல்லை நான் பரலோக ராஜ்யத்திற்கு கேட்டதான ஒரு அவகாசியா ஜீவிக்க வேண்டியதான எண்ணம் நமக்குள்ள இல்லை. அதான் பரிசுத்தமே நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்?
இன்னும் உயிரோடு இருந்தும் ரட்சிக்கப்பட்டேன் என்று தான் சொல்லிக்கொண்டும் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் சொல்லிக்கொண்ட பிறகும் பிரேத சீலையினால கட்டப்பட்டதான அந்த அவிசுவாசங்கிறதான கட்டு நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதிக நிச்சயமான ஒரு நம்பிக்கையும் உறுதியும் வேணும். எப்படி இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கிறதோ அதே போல பரலோக ராஜ்யங்கிற அதான் சொல்லப்படுது. பரலோக ராஜ்யம், விண் உலகத்திலே ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கம் கீழே நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறதுங்கிறதான ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் உறுதியாக வேணும். எடுத்துக்காட்டு சொல்றேன். உபாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் பரத்திலே இருக்கக்கூடியவர் இந்த பூமியை நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிங்கள். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து. போதும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று, ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று. அது எப்படி இவருடைய கண்களானது மேகங்கள் வரைக்கும் தான் பார்க்க முடிந்தது, அதற்கு பிறகு பார்க்க முடியவில்லையோ அதே போன்று நம்முடைய கண்களாலே அந்த ராஜ்யத்தை பார்க்க முடியாது. ஆனால் நான் பார்க்க முடியாததினாலே அது எதுவாகாது, பொய்யாகாது. குருடனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனாலே எல்லாம் இருட்டு என்று சொல்ல முடியாது. அது வெளிச்சமாகவும் இருக்கலாம், பகல் நேரமாகவும் இருக்கலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மறுபடியும் வாசிங்க. நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து. எப்படி? பரிசுத்த வாசஸ்தலம் என்கிறதான ஒரு இடம் இருக்குது, பரலோகம். அங்கு இருந்து நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இந்த உலகம் எப்படி இருக்கு? தீட்டுப்பட்டதாக மாறிவிட்டது, அசுத்தமாக்கப்பட்டதாக மாறிவிட்டது. ஆனால் பரலோக ராஜ்யமானது எப்பொழுதுமே பரிசுத்த வாசஸ்தலமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 37, 36 வசனங்களை வாசிங்க. முதல்ல 37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். பாருங்கள், இங்கே பிலாத்து கேள்வி கேட்கிறார். நல்லாவே நமக்கு தெரியும் என் உயிர் போக போகுது. என்ன? நல்லாவே எனக்கு தெரியும் என் உயிர் போகுது. அப்போ எதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுவோம்? காலில் விழுந்தாவது கெஞ்சியாவது உயிரோட வாழணும்னு தான் பிரயாசப்படுவோம். அதே ஒரு சூழ்நிலை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். போல்டா நிற்கிறார், தைரியமா நிற்கிறார். வரது வரட்டுன்னு. காரணம் என்ன? அவருக்கு தெரியும் அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு. அந்த ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. இந்த உலகத்துக்குரியதா இருக்கும்னா அது பிலாத்து கையில் இருக்கு. ஆனால் நிலையான நித்திய அழியாத ஒரு ராஜ்யம் இருக்குன்னு அவர் தெரிஞ்சதுனால தான் சொல்றாரு, நான் ராஜா தான். ராஜாவுக்கு முன்னாடியே நின்று சொல்றாரு, நான் ராஜா தான். ஆனா அது நீ நினைக்கிறது மாதிரி காண்கிற இந்த உலகம் அல்ல, காணாத உலகம், பரிசுத்த உலகமாகிய பரலோக ராஜ்யம். அதற்குரியவர் நான் என்று சொல்கிறார். ஒரு காரியத்தை மனசிலாக்க வேண்டும். இந்த உலகத்தையும் பரலோகத்தின் அரசாங்கம் என்ன செய்து பார்த்து கொண்டே இருக்கு, நடத்தி கொண்டே இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10லிருந்து 12 வரையுள்ள வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்கள், பரலோகத்தில் ஒரு அரசாங்கம் இருக்கு, ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். பூலோக ராஜ்யம் இருக்கிறது, அது உடைக்கப்பட்டு கண்டங்களாக்கப்பட்டு, கண்டங்கள் நாடுகளாக்கப்பட்டு, நாடுகள் மாநிலங்களாக்கப்பட்டு, மாநிலங்கள் மாவட்டங்களாக்கப்பட்டு, மாவட்டங்கள் அதற்கு இன்னும் குறி போகிறது. ஆனால் பரலோக ராஜ்யம், அந்த ராஜ்யம் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அந்த ராஜ்யம் அங்கே இருந்து இங்கே என்ன செய்கிறது? எல்லாவற்றையும் இயக்குகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறக்கும் போது இது மகா விசேஷமான ஒரு காரியம். எத்தனையோ ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக யூதர்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம். இந்த காரியம் மற்ற ஜனங்களும் அறிய வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் அரசாங்கம் தீர்மானிக்கிறது. தேவன் தீர்மானிக்கிறார், தேவ தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் எங்கே உள்ளவர்கள்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறதுனால அங்கிருந்து இங்கே வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க? மேய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. ஏன்? இந்த செய்தியை அவர்கள் கண்டிப்பாக அறிந்துதான் ஆக வேண்டும்.
அறிந்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக, ஜனங்களுக்காகத்தான் தேவன் பிறக்கிறார். அப்போ ஜனங்களே அது அறியாமல் இருக்குமையானால் அது பரிதாபத்துக்குரிய காரியம் என்று பரலோகம் தீர்மானிக்கிறது. அங்கு இருந்து அதற்காக என்ன செய்கிறார்? தேவ தூதர்களை அனுப்புகிறார். ஆவில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு எளிமையான ஜனங்கள், மேய்ப்பர்கள், அந்த ஜனங்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். நீங்க போய் பாருங்க. அவர்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் பிரத்யட்சமாக தோன்றுகிறார்கள். பயப்படாதுங்க. ஏன்? அவ்வளோ பிரகாசமா இருக்கிறாங்க. பரலோகம் பரிசுத்தமான இடம். அங்கே என்ன எப்பொழுதும் பகல் போன்று இருக்கக்கூடியது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதூதர்கள் வெண் வஸ்திரம் தரிக்கக்கூடியவர்கள், பிரகாசமானவர்கள். அவர்களை பார்த்த உடனே வேற்றுக்கிரக வாசிகள் என்று சொல்லி பயந்துடக்கூடாது என்பதற்காக பயப்படாதுங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பரலோகம் திட்டம் பண்ணி பூலோகம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனே குமாரனாக பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீங்க கண்டிப்பாக அதிக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். போய் பாருங்க என்று சொல்லி அனுப்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16, 17 வசனங்கள். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நமக்கு விசுவாசமே கிடையாது. ஆனால் புரிஞ்சுக்கிடுங்க, பரலோக ராஜ்யம் என்றதான ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார். இங்க ஏதோ ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் பெறுகிறான்னு நினைச்சிருக்க கூடாது. பாவ மன்னிப்பு கண்டு கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்தானம் அவருக்கு தேவையே கிடையாது. ஆனால் நமக்கு முன்மாதிரியாக ஒவ்வொரு காரியம் பண்ணுகிறார். இது சாதாரண மனுஷன் கிடையாது. என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்வதற்காக வானமே திறக்கு. உன்னத வானத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப எது நம்ம புரிந்துக்கிடணும்? இந்த காண்கிற உலகம் அல்ல நிஜம், காணாத ஒரு உலகம் இருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, எப்படி முதல்ல பிரசங்கிக்கிறார். எதை பிரசங்கிக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. அப்போ தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு. அங்கிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்ததுனால, பிதாவோடு கூட இருந்து அதன் பிறகு இறங்கி வந்ததுனால, அவருக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாமே தெரிந்ததுனால அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய முதல் பிரசங்கம் என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, காலம் நிறைவேறிட்டு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். என்ன சொன்னாரு? சுவிசேஷத்தை விசுவாசிங்கயானி. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்படும். இந்த சுவிசேஷம் தான் அறிவிக்கப்படுது. நமக்கு என்ன வேணும்? பரலோகங்கிறது நிச்சயமான, அதிக நிச்சயமான ஒன்றுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தனிமையாக இருக்கவில்லை. அது ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் தம்முடைய திருவுள்ள சித்தப்படி செய்யக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 41 44 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, பாருங்கள் இங்கே சம்பவம் எப்படி, ஆண்டவருடைய அந்த வியாகுலங்கள் அதிகமாகும் போது, வேதனைகள் அதிகமாகும் போது பார்த்தா யாருமே இல்லை. ஒரு கல்லெறி தூரத்துக்கு அப்பால் தனிமையாக இருக்கிறார். அந்த கல்லெறி தூரத்துக்கு அந்த பக்கம் என்ன செய்யிட்டு இருக்காங்க? ஆட்கள் இருக்கிறாங்க. இருந்தும் புண்ணியம் கிடையாது. ஒரு ஆளுடைய, ஒரு நபருடைய வேதனையை புரிந்து கொண்டு ஆறுதல் படுத்த இல்லை அவருக்காக ஜெபம் பண்ணக்கூடியவர்களாக இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கண் எட்டை விட தூரம் வரைக்கும் பார்த்தா எனக்காக பரிதபிக்க யாருமே இல்லை, இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? சுற்றுமுற்றிலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னாலும் பரலோகத்தின் அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கு. அவர் என்ன நமக்கு பிரத்யட்சமாக வெளியரங்கமாகவோ சரி, இல்லை ஏதேனும் ஒரு விதத்தில் ஆறுதல் தரக்கூடியவராக இருக்கிறார். இங்கே என்ன, இவருடைய வியாகுலங்கள் அதிகமாகும் போது, வேதனைகள் அதிகமாகும் போது பரலோகத்தின் அரசாங்கம் அதை பார்த்துட்டு கீழே உற்று பார்த்து தேவ தூதனை அனுப்புகிறது.
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பாருங்க, அதாவது ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். நமக்கு சில காரியங்களே தெரியாது. ஏன் நம்ம கண்கள் அப்படிதான் முடியும். ஆவிக்குரிய தேவனை நம்ம கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அதனால் அவர் இல்லை, என்னை தேற்றலன்னு சொல்லக்கூடியதான எண்ணம் தான் நமக்கு இருக்கக்கூடாது. பரலோகங்கிறதான ஒன்று உண்டு, அது அதிக நிச்சயமானது. எப்படி அவருடைய கண்கள் கண்டதோ அதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் காண முடியும், அதுக்கப்புறம் காண முடியலை. அப்போ இது எல்லாமே சரித்திரபூர்வமான உண்மையான சம்பவம். அது எதை நமக்கு சொல்லுகிறது? பரலோகம் உண்டு, பரலோகம் உண்டு, பரலோகம் உண்டு. அதனால் நீ மரணத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு தயங்காத. அழுகி போயிட்டா லாசருக்கு சகோதரியை போல ஐயம் கொள்ளாத, சந்தேகப்படாத, ஐயோ நாறுதுமே, அந்த எண்ணமே உனக்கு தேவை கிடையாது. மகிமையின் சரீரத்தை தருவார். மகிமையின் சரீரம் உடையவர்கள் மாத்திரம்தான் மேலே போக முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை முதல்ல வாசித்துட்டு 1-5 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. அதற்கு கர்நேலியோ, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று. பாருங்கள், அதாவது யூதர்கள் அது வரைக்கும் என்னதான் நினைத்துட்டு இருந்தார்கள்? யூதர்களாய் இருக்கக்கூடியதான அப்போஸ்தலர்களும் சரி, ரட்சிக்கப்பட்டதான சீஷர்களும் சரி, இவர்கள் என்னதான் நினைத்து கொண்டிருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவப்பட்டதான சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரமே அறிவிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பானது யாருக்கு மாத்திரம்தான் அறிவிக்க வேண்டுமாம்? யூதர்களுக்கு மாத்திரம்தான் அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் பரலோகம் தீர்மானிக்கிறது அது யாருக்கென்று? எல்லாருக்கும் என்று. அப்போ கொர்நேலியுங்கிறது மனுஷன் யாரு? சாதாரண ஒரு மனுஷன், புறஜாதியான். அவன் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் யூதருடைய பார்வையிலே அவன் புறஜாதி, அந்நியன். இங்கே தேவனே ஒரு திட்டம் தீட்டுகிறார். புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கு. அதனால் என்ன செய்கிறார்? பிரத்யட்சமாக தூதனையே அனுப்புகிறார். 1-5 வரைக்கும் வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய கர்நேலியோ என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதாவது நம்ம நினைப்போம், நான் உபவாசம் பண்ணுறது வீண், ஜெபம் பண்ணுறது வீண், ஒரு புண்ணியம் எனக்கு இல்லையே நீ. ஆனால் மறந்துட்டோம், பரலோக ராஜ்யம், பரலோக அரசாங்கம் அது இருக்கு. ஆனால் பரலோக ராஜ்யம், பரலோக அரசாங்கம் என்ன செய்யுமா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய திருவுள சித்தப்படி மிகவும் வேகமாக செய்யக்கூடியவர். இங்கே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியுமா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு நீ? ஆனால் இப்போ அவருக்கு தெரியும். ஏன்? தேவதூதனையே அனுப்பிட்டார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீமோனுங்கிற ஒரு மனுஷன் இருக்கு, ஒரு அப்போஸ்தலர் இருக்கிற அந்த மனுஷனை நீ ஆள் அனுப்புனி. காரணம் என்ன? பரலோகம் தீர்மானித்து விட்டது புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று. ஆனால் இதற்கு மூளைக்கல்லாய் வச்சிருக்கதான பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாரு? நான் பார்க்கணும், அதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் தீட்டான மக்கள் நீ. இவர் அதே நேரத்தில் ஒரு தரிசனம் காண்கிறார். தீட்டானதை அடித்து புசிங்கிறார். ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒருவேளை தெரியாதா இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணும்போது என் ஜெபம் கேட்கப்படலைன்னு நீங்கள் நினைக்கலாம். கொர்நேலி ஒருவேளை எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அதாவது வேதம் என்ன சொல்லுது? உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் நினைப்பூட்டினதுன்னு சொல்லப்பட்டு. ஆனால் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணதுனால நினைப்பூட்டப்பட்டது நமக்கு தெரியாது. நமக்கு பொறுமை தேவை, விசுவாசம் தேவை. காத்திருந்து பொறுமையோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தேவன் என்ன செய்வார்? அவருடைய திருவுள சித்தப்படி எல்லா காரியங்களும் செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6-10 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி
குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, அதாவது இந்த உலகத்தின் ராஜா அந்த மனுஷன் யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக யாக்கோபு அப்போஸ்தலரை பிடிச்சு கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ண பிறகு யூதர்களுக்கு ராஜாவை பிடிக்காது. ஆனால் இந்த ராஜா இந்த காரியம் பண்ணதுனால ராஜா கிட்ட நல்ல ஒரு தொடர்பு உண்டாயிற்று. அப்போ அந்த தொடர்பை பலப்படுத்தணும்னு சொல்லி கோழிகளுக்கு தலை வெட்டுறது போல அடுத்தது என்ன, பேதுரு அப்போஸ்தலரையும் பிடிச்சி போட்டு அங்கேயும் வெட்டலான்னு. ஆனால் தேவன் அந்த பேதுரு அப்போஸ்தலருக்கு ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். அவர் இத்தனை காலம் வாழணும், இன்னென்ன ஊழியம் அவர் செய்ய வேண்டியது இருக்கு. அவர் தான் அதில் இருக்கக்கூடியதான அப்போஸ்தலருக்கு பிரதான அப்போஸ்தலர். அதனால் அவருடைய காலம் இன்னும் நீட்டி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் யார் தீர்மானம் பண்ணா? பரலோக ராஜ்யத்தில் தேவன் தீர்மானம் பண்ணுறார். அப்போ பூலோகத்தில் இந்த ராஜ்யத்தில் அந்த அரசன் என்ன செய்கிறான்? கெட்டி போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை நியமிக்கிறான். அதுக்கு பிறகு கொல்லணும் என்று தீர்மானம் பண்ணுகிறான். அப்போ பூலோகம் ஒன்றை தீர்மானிக்கிறது, பரலோகம் ஒன்றை தீர்மானிக்குது. எது ஜெயிக்குது தெரியுமா? பரலோகம் ஜெயிக்குது. காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்க இந்த ராஜா பூலோகத்தின் அதிகாரி அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய பலத்தினாலே சங்கிலினால் கட்டப்பட்ட மனுஷன், அதுவும் மீறி 4 அடுக்கு காவலை வைக்கும் போது எந்த மனுஷனாலும் அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இரும்பு கதவுகள் உள்ளதான ஒரு இடம். அப்போ இரும்பு கதவுகள், 4 அடுக்கு பாதுகாவல், அதையும் மீறி என்ன சங்கிலிகள். இப்படி போட்டிருக்கிறதுனாலேயே ராஜா என்ன தீர்மானிக்கிறான்? இந்த நாளிலே நான் கொல்லலாம் என்று. ஆனால் பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் அரசாங்கத்திலிருந்து அதற்கு மாறாக இனி ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புறாரு. வாசிங்க. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, பாருங்க அந்த தேவ தூதருடைய அந்த கிரியை பாருங்க, சரீரத்தை தட்டுன பிறகு வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த எல்லா காவலும் தாண்டி போறது வரைக்கும் அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஏன்? ஒரு வேளை ஆச்சரியப்பட்டு ஐயோன்னு கத்து நான் தூங்கிட்டு இருக்க அவனை முடிச்சிடவங்களா இருக்கும். என்ன செய்றாங்க? அப்படி தூங்குறது மாதிரியே கொண்டு போய் அங்கே விட்ட பிறகு தான் கண்ணு முழிச்சது. கண்ணு முழிச்சு தான் இருக்குது, ஆனால் சரியான ஒரு இது இல்லை, ஏதோ கனவு கண்டது மாதிரி. வாசிங்க. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, விலாவில் தட்டுறாரு, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நடுக நடந்து போனார்கள். போதும். என்ன சொல்லுறது? பரலோகம், பரலோகத்தின் ராஜ்யம், பரலோகத்தின் அரசாங்கம், தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவாரே, ஆனால் பூலோகத்தில் உள்ள யாராலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. பரலோகங்கிறதே கிடையாதுங்கிற நம்பிக்கையில் இருக்கும். கேட்டா சொல்லுவோம் பரலோகம் உண்டு. ஏன்? லாசரை போல தான் அந்த பிரேத சீலை கட்டி இருக்கு, அவிசுவாசங்கிற சீலம். அது இதோட மாறணும். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க, பரலோகம் நிஜம், அது பொய்யல்ல. பூலோகம் எப்படி செயல்படுறதோ அதை காட்டிலும் அதிக வல்லமையோடு. ஏன் அந்த வல்லமையோடு சொல்ல? இருப்பு கதவை அப்படியே திறக்குது. சங்கிலினால கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலி அவிழ்ந்து விழுது. இரும்பு சங்கிலி, அதுக்கு பலன் கிடையாது. அது விழுது. விழும்போது சவுண்டும் கேட்கல. எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு காவலையும் தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. எதை நீங்கள் புரிந்துக்கிடணும்? பரலோகம் நிச்சயம், பரலோகம் நிஜம், பரலோகம் பொய் அல்ல. அந்த ராஜ்யம் இந்த ராஜ்யத்தை காட்டிலும் வல்லமை அதிகாரம் உடையதாக இருக்கிறது. அங்கே யார் மட்டும்தான் பிரவேசிப்பார்கள்? அங்கிருந்து வந்தவர் எப்படி திரும்பி சென்றாரோ அதே போன்று மகிமையின் சாயலை, மகிமையின் ரூபம் யார் பெறுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் போக முடியும். அது யாருக்கு அந்த மகிமையின் சரீரம்? பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழக்கூடியவர், விசுவாசத்தை காத்து கொண்டவர். அந்த கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க,
பரலோகம் அதிக நிச்சயமான ஒன்று. அது எப்படி நிச்சயமான ஒன்று? எப்படி தேவன் பிறந்தது பாலஸ்தீன தேசத்தில் பிறந்தாருங்கிறது இப்பொழுது வரைக்கும் நிரூபிக்கப்படுகிறதோ, அதே போல அவருக்கு சீஷர்கள் இருக்கிறார் என்று இப்பொழுது நிரூபிக்கப்படக்கூடியதான உண்மையான ஒன்று. அவர் உயிர் தெழுந்தார் இப்பொழுது நிரூபிக்கப்படுகிறதோ, அதே போன்று அந்த காலத்திலே அவரோடு கூட இருந்ததான அப்போஸ்தலர் கண்கள் கண்டது என்கிறது அதிக நிச்சயமான ஒன்று. அதை காட்டிலும் அதிகம் சான்றிதழ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எது? இன்னென்ன காரியங்கள் இன்னென்ன விதத்தில் பரலோகத்திலிருந்து ஆணையிட்டப்பட்டு அவைகள் நிறைவேற்றப்பட்டது. திரும்பவும் சொல்லேன், விசுவாசத்தோட வாழ்ந்து விசுவாசத்தோட மறிக்கிறது. காண்கிற இந்த உலகத்தை நம்பாதுங்க. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. சுவிசேஷத்தை விசுவாசிங்க, பரலோகம் உண்டுங்கிறத விசுவாசிங்க. பரலோகம் உண்டு நீ விசுவாசிப்பே ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து தான் ஆகணுங்கிறதான ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகணும். உயிர்த்தெழுதல் இல்லைங்கிற மனுஷன் எப்படியும் வாழ்வோம் மிருகம் போல. உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற மனுஷன் அவருக்கு பயந்து உயிர்த்தெழுதல் நிச்சயமாக உண்டு, பரலோகம் நிச்சயமாக உண்டுங்கிறதான நம்பிக்கையோடு உடையதான மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சிப்படுவான், பரிசுத்தத்தை அடைந்து பரிசுத்தமாக ஜீவிப்பான். எல்லா காரியங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த அன்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமிதாவே. ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கூட்டி சேர்த்த எல்லா ஆத்மாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எல்லாருக்குள்ளும் பரலோக ராஜ்யம் உண்டு, அது நிஜம் என்றுதான் அந்த ஆழமான அந்த உணர்வு வெளிப்படுத்துதல் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்க செய்யும்படியாய் கெஞ்சிரும் பரமிதாவை. மரணத்தை குறித்த பயமற்றவர்களாக எப்பொழுது என் தேவனை சந்திப்பேன் என்றதான அந்த தாகம் வாஞ்சம் உடையதான ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு இரக்கத்தை கட்டளையிடும்படியாய் கெஞ்சிரும் பரமிதாவை. பரமிதாவை, பரிசுத்த வேதபாட வகுப்பு சம்பந்தமான காரியங்களை பேசினோம் பரமிதாவை. அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாரும் பரமிதாவை, விசுவாசிகளும் அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பிள்ளைகளும் மற்ற சபைக்கு வரக்கூடியதான ஜனங்களுடைய குடும்பத்தாரும் அவருடைய பிள்ளைகளும் ஒத்துழைக்க செய்யும்படியாய் கெஞ்சிடும் பரமிதாவை. யாரும் இது பாரமாக எண்ணாமல் பரமிதாவை, ஸ்கூல்களில் எவ்வளோ கருத்தாக இருக்கிறார்களோ அதே போன்று உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய பரமிதாவை பரிசுத்த வேதபாட அந்த கிளாஸ்களுக்கும் அதிகமாக தங்களை ஒப்பு கொடுத்து படிப்பதற்கு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தவும், சபை ஆராதனைகளுக்கு பிள்ளைகளை நேரமாக அனுப்பி அந்த பிள்ளைகளை அதில் ஒழுங்காக இருக்க செய்யவும் நீர் ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்ய முடியாது கெஞ்சிடும் பரமிதாவை. இந்த ஒழுங்குகளை எல்லாரும் கை கொண்டு நல்ல மதிப்பெண் எடுத்து ஒழுங்கு பரிசுகளை பெற்று வாழ்க்கையிலும் பரமிதாவை உத்தமர்களாக உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ்க்கையிலும் பிற்காலத்திலே காணப்பட கிருபை செய்ய முடியாது கெஞ்சிடும் பரமிதாவை. பரமிதாவை, இயற்கையானது அனுகூலமாக இருக்க கிருபை செய்ய முடிய கெஞ்சிடும் பரமிதாவை. மறுபடியும் மழை வரக்கூடியதான ஒரு தருணமாக இருக்கிறது பரமிதாவை. இந்த ஜனங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் தங்கள் வீடுகளுக்கு போய் சேரத்தக்கதான இரக்கத்தை கட்டளையிடும்படி கெஞ்சிடும். வாகன வசதிகளை கட்டளையிட்டாலும் நடந்து போறோடும் கூட இருந்தாலும் குறிப்பிட்ட சமயத்தில் தங்கள் வீடுகளுக்கு போய் சேர கிருபை சேரலும். இனி வரும் நாட்களிலும் எல்லா ஆபத்துகள் மோசங்கள் தீங்களுக்கு நீங்களாக்கி உமக்குள்ளும் உடைய இரத்தத்துக்குள்ளும் உடைய 5 அடைக்கலத்திலும் வைத்து எல்லாரையும் பாதுகாக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம்மனோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.